அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருக்கேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் அதாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு வந்து நான் வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 மேஜை கரண்டி ரவா சேர்த்துக்கிறேங்க. ரவா சேர்த்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி. எண்ணெயும் அந்த அளவுக்கு பிடிக்காது. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைட்டாக பிசையணுங்க. மாவு தளர்வாக இருக்கக்கூடாது. தளர்வாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும், உப்பி வராது பூரி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பசைஞ்சிக்கலாம். எடுத்துகிட்டு நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாதுங்க, கவனமாக இருக்கணும். மாவு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. எப்படி டைட்டாக இருக்கு பாருங்கள் மாவு. இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் எண்ணெயும் பிடிக்காது. கொஞ்சமாக ஆயில் மேலே தடவிக்கலாம். தடவிக்கிட்டு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. இந்த ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். சட்டியில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். வரமிளகா 1, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுருக்கேங்க, வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கணும் வெங்காயத்தை. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு மெஷம் கட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன்.
தக்காளி 1, பச்சை மிளகாய் 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேங்க. தோல் உரித்து வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. தோல் உரித்து வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடல மாவு வந்து 1 ஸ்பூன் வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இந்த சமயத்தை நான் ஊற்றிக்கிறேன். கடல மாவு கொஞ்சம் ஊற்றிக்கங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரி தெரியும், நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு, இன்னும் வேகணும், அதுக்காண்டி கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலா சாம்பார் பார்த்துடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டாக்க மிளகா சேர்த்துக்கங்க. இதுக்கு வந்து பூரி மசாலாவுக்கு மிளகா சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகா காரம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, மூடி போட்டு வேக வச்சுப்போம். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள், கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். நமக்கு இது தான் நம்மளுக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூரி தைக்கிறேன். மேமாவை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன வழியாக வச்சுருக்கேன், அதை தைச்சிக்கிறேன். ரொம்ப பெருசாக தைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. எல்லா மாவும் தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சுங்க. சூடான பிறகு நான் ஒரு பூரியை போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு தான் இப்போ போடணும், அப்போ தான் நல்லா மேலே உப்பி வரும் பூரி. அவ்வளோதாங்க, நான் இன்றைக்கி செஞ்ச பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடியாக இருக்குங்க.
நான் செஞ்ச பூரி ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.